கடலூரில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதால் ஏற்பட்ட கொடூர விபத்திற்கு இன்டர்லாக்கிங் அமைப்பு பொருத்தப்படாததும் காரணம் இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இன்டர்லாக்கிங் அமைப்பு குறித்து தற்பொழுது பார்க்கலாம். கடலூரில் விபத்து ஏற்பட்ட ரயில்வே கேட்டில் இன்டர்லாக்கிங் அமைப்பு இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் ரயில்வே கேட்களில் மனித பிழைகளால் விபத்து ஏற்படுவதை தவிர்க்க இன்டர்லாக்கிங் அமைப்பு பயன்படுகிறது. சிக்னலால் கட்டுப்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த அமைப்பே இன்டர்லாக்கிங் ஆகும். இன்டர்லாக்கிங் அமைப்பானது சிக்னல்கள், தண்டவாளங்களை மாற்றும் சுவிட்சுகள் மற்றும் ரயில்வே கேட்களை தொழில்நுட்பம் மூலம் இணைக்கிறது. இன்டர்லாக் செய்யப்பட்ட அமைப்பில் ஒரு ரயில் நிலையத்திலிருந்து ரயில் கிளம்பிவிட்ட பிறகு அதற்கு அடுத்ததாக உள்ள ரயில்வே கேட்டில் பொருத்தப்பட்ட அமைப்புக்கு தகவல் சென்றுவிடும். இதனால் கேட்கள் தானாகவே மூடிக்கொள்ளும். ஒருவேளை கேட் திறந்திருந்தால் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இருபுற சிக்னல்களிலும் சிவப்பு விளக்கு எரியும். அதை கண்டு ஓட்டுநர் ரயிலை நிறுத்தி விடுவார். இதன் மூலம் விபத்துகளை பெருமளவு தடுத்துவிட முடியும். இன்டர்லாக்கிங் அமைப்பு இல்லாத ரயில்வே பகுதிகளில் குறிப்பிட்ட ரயில் நிலையத்திலிருந்து ரயில் கிளம்பிவிட்டது என்பதை அந்த நிலையத்தின் அதிகாரி தொலைபேசி மூலம் கேட் கீப்பருக்கு தகவல் தெரிவிப்பார். அதன் பிறகு கேட் கீப்பர் கேட்டை மூடுவார். முற்றிலும் மனிதர்களுக்கிடையிலான தகவல் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் மூலமாகவே இந்த அமைப்பு இயங்குகிறது. கேட் பாதுகாவலரின் கவனக்குறைவினாலோ அவசர தேவைகளுக்காகவோ கேட் திறந்திருந்தால் ரயில் ஓட்டுநர் அதை சிக்னல் மூலம் தெரிந்து கொண்டு சுதாரிக்க முடியாது. இதில் கவனக்குறைவு உள்ளிட்ட மனித தவறுகளால் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற வேன் மீது ரயில் மோதிய விபத்து நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. கடலூரில் நிகழ்ந்த இந்த கோர விபத்தில் அக்கா, தம்பி உட்பட 3 மாணாக்கர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒரு மாணவர் உட்பட 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கடலூர் அருகே செம்மங்குப்பம் கிராமத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட வேன் 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு சுக்குநூறானது. தண்டவாளத்தில் துண்டிக்கப்பட்ட கால், கை என மாணவர்களின் உறுப்புகள் சிதறி கிடந்தது நெஞ்சை பதற வைத்துள்ளது. மாணாக்கரின் புத்தக பைகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. இந்த கோர விபத்தில் மாணவி சாருமதி மற்றும் மாணவன் நிமிலேஷ் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். வேன் ஓட்டுநர் சங்கர், மாணவர்கள் செழியன், விஸ்வேஷ் ஆகியோர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மாணவன் செழியனும் உயிரிழந்தார். பள்ளி வேனில் பயணித்தது 2 குடும்பங்களைச் சேர்ந்த 4 குழந்தைகள் என்பது மேலும் வேதனை அடைய செய்துள்ளது. சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த திராவிடமணி என்பவரின் மகள் சாருமதி, மகன் செழியனும் வேனில் பள்ளிக்கு சென்ற நிலையில் இருவரும் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் விஜய சந்திரகுமார் என்பவரது 2 மகன்களான நிமிலேஷ், விஸ்வேஷ் ஆகியோர் வேனில் பயணித்த நிலையில் நிமிலேஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதனிடையே குழந்தைகளை மீட்கச் சென்ற அண்ணாதுரை என்பவர் மின்சாரம் பாய்ந்து படுகாயத்துடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் ரயில்வே கேட் விபத்தில் உயிரிழந்த மாணாக்கரான சாருமதி, செழியனின் உறவினர்கள் துயரத்தில் மூழ்கியுள்ளனர். அவர்கள் வசித்து வரும் சுப்பிரமணியபுரம் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. குழந்தை பேரு சாருமதி, செழியன் செத்துட்டு 2 நல்லா படிக்குமா. ஒரு நாளைக்கு கூட லீவ் பார்க்க முடியாதுப்பா. அப்படி படிச்ச பசங்க அப்படி போனா எப்படி பாருங்க. அது ஒன்றும் தப்பு செய்யாதுப்பா. நானும் ஒன்றுமே கேட்க மாட்டேன்ப்பா. அது நல்ல பிள்ளையோப்பா, நல்லா படிச்சிருக்குப்பா. ஐயோ படிச்சிருக்க என்னப்பா வருது. சாப்பாடு ஓட்டி ஓட்டி அனுப்பாப்பா. அதை நினச்சாதான் என் பிள்ளைக்கு பேசணுமா இருக்கு. அவன் 2 வீட்டு எப்படி இருப்பான் வீட்டில். அந்த வேசனமா தான் எனக்கு பெரிய வேசனமா இருக்குப்பா. கடலூர் அருகே மூடப்பட்டிருந்த ரயில்வே கேட்டை இருசக்கர வாகன ஓட்டிகள் திறக்க வலியுறுத்தியதால் கேட் கீப்பர் திறந்ததாக திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். 7:10க்கு 7:06 க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். அவர் இப்போ தான் பேசணும்.
அப்புறம் அந்த 2 வீலர்ஸ் நிறைய வந்திருக்கிறாங்க போல இங்கே. அவங்க வந்து இவரை சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வண்டி வரக்குள்ள போயிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அது பண்ணியிருக்க கூடாது. இல்ல, அது செக் பண்ணது தெரியும். பங்கஜ் சர்மா 2 இயர்ஸா ஜிகே ஒர்க் பண்றாரு. ரெகுலரா அவர் ஜிகே தான். எந்த ஸ்டேட்னு எனக்கு தெரியல. அவரு பங்கஜ் சர்மா ரவி. நான் இப்போ செக் பண்ணியாச்சு. பிஎன் நம்பர்லாம் வாங்கியிருக்கிறாரு. எஸ்எம் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாரு. இவர் அக்னாலஜ் பண்ணியிருக்கிறாரு. அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. மூடியிருந்த ரயில்வே கேட்டை வேன் ஓட்டுநர் திறக்க வலியுறுத்தியதாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கும் நிலையில் உயிர் தப்பிய வேன் ஓட்டுநரும் அதில் பயணித்த பள்ளி மாணவனும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். ரயில்வே கேட் திறந்துதான் இருந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கேட்டு போடுங்க, போடலாம். கேட்டு போடுங்க. சத்தம் ட்ரெயின் சத்தம் கேட்குது. ஹார்ன் அடிக்கவே இல்லை. ஹார்ன் அடிக்கல. ட்ரெயின் சவுண்டு கேட்கல. கேட்டும் போடுங்க. இல்லை தலையாட்டாத சார். ஒரு 7:30 இருக்கும் சார். அப்போ வந்து எப்பவும் போகிற டைம் தான் சார். அங்கே எப்பவும் கேட் இருக்கும், அதனால் நின்றும். நீ கேட்டும் போடல, சிக்னலும் இல்லை, ட்ரெயின் வர சவுண்டும் இல்லை. சில நாள் ட்ரெயின் போயிருக்கோம், இல்லை லேட் ஆகுது அப்படின்னு நினச்சி டிரைவர் சாதாரணமாக தான் ஓட்டு போயிருப்பார். ஆனால் வந்து திடீர்னு வந்து ட்ரெயின் இடிச்சிருச்சு. பார்த்தா நான் இடித்தோடனே ஏஞ்சிட்டேன். வெளில கீழே கிடந்த மாதிரி இருந்தது. மயக்கம்லாம் எனக்கு வரல, அப்படியே கான்சியஸாக தான் இருந்தேன். அவர் கேட் கீப்பர்னா உள்ளே உட்காந்துருக்காரு. அவர் என்ன பண்ணார், நான், என் தம்பி, என் கிளாஸில் ஒரு பையன், அவனுக்கு அக்கா, 4 பேர். அப்புறம் டிரைவர். ட்ரெயின் சவுண்ட் சுத்தமாக கேட்டும்